சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள்கிட்ட ஏர்போர்ட்ல கூலி படத்தோட ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நல்லா போயிட்டு இருக்கு, 70% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு, அடுத்த கட்ட படப்பிடிப்பு பொங்கலுக்கு அப்புறம் தான், அதாவது ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஷெட்யூல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் அரசியல் சம்பந்தமான கேள்வியை கேட்டதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், என்கிட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ட் ஜனவரி 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற கூலி படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா பேங்காக்ல நடக்க போகுது. யூஸ்வலா லோகேஷ் அவர்கள் வெளிநாடுகள்ல படப்பிடிப்பு நடத்த மாட்டாரு. கைதி, மாஸ்டர், லியோன்னு பார்த்தா எல்லாமே இந்தியாக்குள்ள தான் ஷூட் பண்ணிருப்பாரு. விக்ரம்ல மட்டும் எண்ட்ல யூஎஸ்ல இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. மற்றபடி லோகேஷ் அவர்கள் பெருசா ஃபாரின் லொகேஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. பட் ஆனா இப்போ கூலி படத்துக்காக பேங்காக்ல போயிட்டு ஷூட் பண்ண போறாரு. இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா கூலி படத்துல அமீர் கான் அவர்கள்லாம் இருக்காரு. ஸோ அதனால பேன் இந்தியன் லெவல்ல படத்தை ரிலீஸ் பண்ண போறதால பேங்காக்ல எல்லாம் ஷூட் பண்ணா அது எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸுக்குமே கொஞ்சம் கனெக்டடா இருக்கும். அண்ட் மெயினா கதைக்கு அந்த லொகேஷன் தேவைப்படுதான். அண்ட் ஆக்ஷன் மற்றும் சேசிங் காட்சிகளை தான் பேங்காக்ல ஷூட் பண்ண போறாங்க. தென் அதுக்கப்புறம் கூலியோட ஃபைனல் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா பிப்ரவரியில தொடங்க போகுது. இப்போதைக்கு வைசாக் ஆர் சென்னையில ஷூட் பண்றதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிப்ரவரியில ஷூட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்ச்ல ஃபுல் ஃபெஜ்டா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடக்க போகுது. ஏன்னா இப்போதைக்கு படத்தை மே மந்த் ரிலீஸ் பண்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. ஸோ ஷூட்டிங் முடிஞ்சதும் ரிலீஸ் டேட் பத்தின அறிவிப்பு வரும். அண்ட் கூலி பாத்தீங்கன்னா லோகேஷ் அவர்களோட யூனிவர்ஸ் ஆன எல்சிக்குள்ள வராம ஸ்டாண்ட் அலோன் படமா எடுக்கிற ஒரு படம். ஸோ இதுக்கு வேணா கூலி 2, கூலி 3ன்னு ஜெயிலர் மாதிரி சீக்வல் இருக்கலாம். அண்ட் படத்துல அமீர் கான், உபேந்திரா, சோபின் சாகிர்னு எல்லா லாங்குவேஜஸ்ல இருந்தும் ப்ராமினென்டான ஆக்டர்ஸ் இருக்கிறதால ஒரு ப்ராப்பர் பேன் இந்தியன் ரிலீஸா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அமீர் கான் அவர்கள் இருக்கிறதால ஹிந்தியில கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா 1000 கோடி கண்டிப்பா பாசிபிள். ஸோ தமிழ் சினிமாவுக்கு முதல் 1000 கோடி வசூல் பண்ற படமா கூலி இருக்குமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.